மல்லி சீரியல்ல பார்த்தீங்கன்னா, உண்மையிலே என்ன நடக்குதுன்னே தெரியலங்க. வெண்பாவ கடத்துனாங்க அப்படிங்கிறத வச்சு, இப்படி வாரக்கணக்கா, மாசக்கணக்கா வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. எப்போதான் அந்த குழந்தைய கண்டுபிடிப்பாங்கன்னே வந்து தெரியல. ஸோ எவ்வளோ தான் வந்து நம்ம மல்லியும் தேடி தேடி வந்து அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பத்தாததுக்கு நம்ம தீபிகா, மல்லிக்கு உதவி பண்றதா சொல்லிட்டு, அவங்களுமே வந்து எல்லா இடத்துலயுமே நம்ம வெண்பாவ தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, வெண்பா இருக்கிற இடம் ரொம்ப தூரம்லாம் கிடையாது. எப்பயும் போல எல்லாருமே இருக்கிற இடமா தான் இருக்கு. ஆனா, ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, அங்க இருக்கிற எல்லாருமே வந்து அந்த ரவுடி பசங்கள சேர்ந்தவங்களா தான் இருக்காங்க. ஸோ, யாருமே நல்லவங்களாவே வந்து இருக்க மாட்டேங்கிறாங்க. ஏற்கனவே வெண்பா இந்த மாரி முயற்சி பண்ணி பண்ணி தான் 2, 3 தடவ தோத்துருப்பாங்க. ஸோ, யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க போல இருக்கு. அப்ப நம்ம யார்கிட்ட தான் போய் உதவி கேட்கறது? அப்படின்னு தெரியாம நம்ம வெண்பா ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. போதும் இதோட இத வந்து நிப்பாட்டிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இன்னும் எவ்ளோ நாள் வரைக்கும் தான் இந்த கடத்தல் சீனையே வந்து காமிச்சுக்கிட்டு இருப்பாங்க போல இருக்கு. ஸோ, அவங்க ஒரு பக்கம் அலைய, இவங்க ஒரு பக்கம் குழந்தைய தேடி அலைய, அதுக்கப்புறம் இந்த குழந்தை தப்பிக்கணும்னு ட்ரை பண்ண, இந்த மாரி மாத்தி மாத்தி தான் சிச்சுவேஷன காமிச்சுக்கிட்டே இருக்காங்களே தவிர, இத விட்டு அடுத்ததுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. கூடிய சீக்கிரத்திலே அட்லீஸ்ட் அந்த வெண்பாவ தேடி கண்டுபிடிச்சு, ஒரு வழியா கூட்டிட்டு போனா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறவங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம மல்லி ஒரு வழியா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஃபோன் கால் வந்தத வச்சு நம்ம மல்லி கரெக்ட்டா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போலீஸோட வந்துடுறாங்க. ஸோ அங்க இருக்கிற அந்த வேலன், அதுக்கப்புறம் மத்த நர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த வெண்பாவ அங்கேருந்து வேற பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒளிச்சு வச்சிருக்காங்க. அதே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. வெளியில போ முடியாது இல்லையா? போலீஸ் வந்ததுனால. அதனால இப்போதைக்கு நம்ம சேஃபா வேற இடத்துல இருக்கலாம் அப்படிங்கிற மாரி நெனச்சு, ஒரு பக்கம் நம்ம வெண்பாவ தூக்கிட்டு போயிட்டு வந்து ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அந்த வேலனுக்கு சந்தேகம். கண்டிப்பா இங்க இருக்கிற யாரோ ஒருத்தவங்க தான் தகவல் குடுத்துருக்கணும். அது யாரு என்னன்னு தெரியல. ஒருவேளை இந்த நர்ஸா இருக்குமோ அப்படின்னு அந்த ஆளுக்கு வந்து சந்தேகம் இருக்கு. இருந்தாலும் நம்ம கண்டிப்பா கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுவோம். என்ன ஏதுன்னு அப்புறமா கண்டுபிடிப்போம். முதல்ல இவங்க போய் ஆகட்டும் அப்படிங்கிற மாரி நெனச்சு அமைதியா வந்து இருக்காரு. இந்த பக்கம் உள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்த நம்ம மல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வெண்பா அப்படிங்கிற பேர்ல யாராவது இருக்காங்களா? அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி யாருமே கிடையாது மேடம். நீங்க தப்பா வந்திருக்கீங்க போல அப்படின்னு சொல்ல, இல்ல, இல்ல. எனக்கு கன்ஃபார்மா தெரியும். வெண்பா வந்து இங்க தான் இருக்கா. என் பொண்ணு இங்க தான் இருக்கா அப்படிங்கிற விஷயமே எனக்கு இப்ப தான் தெரிஞ்சுச்சு. இந்த ஹாஸ்பிட்டல்ல உள்ளவங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணியே வந்து சொன்னாங்க. ஆனா நீங்க என்னடான்னா இல்லன்னு சொல்றீங்களே அப்படிங்கிற மாரி சொல்ல, மேடம் உங்களுக்கு யாரோ தப்பா வந்து கால் பண்ணியிருப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி யாரும் இங்க இல்லையே அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா, அத நம்பவே மாட்டேங்கிறாங்க. ஸ்ட்ராங்கா வந்து சொன்னதையே தான் சொல்றாங்க. நீங்க பொய் சொல்றீங்க. எனக்கு தெரியாது. என் வெண்பா இங்க தான் இருக்கா. எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற மாரி சொல்ல, எனக்கு இப்ப வந்த நம்பருக்கு நான் மறுபடியும் கால் பண்றேன் அப்படின்னு அந்த நர்ஸோட நம்பருக்கு நம்ம மல்லி வந்து கால் பண்ணும்போது, கரெக்ட்டா அந்த நர்ஸுக்கு தான் அந்த கால் வந்து வருது. ஸோ உடனே பார்த்தீங்க அப்படின்னா, அங்க இருந்த நர்ஸுமே, இதுக்கு மேல நம்ம வந்து நடிக்க முடியாது. நம்ம உண்மைய போய் சொல்லிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நர்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே தைரியமா வந்து போறாங்க. இந்த மாதிரி வந்து, நான் தான் உங்களுக்கு வந்து கால் பண்ணேன். நீங்க எனக்கு இப்ப ஃபோன் பண்றீங்கல்ல, நான் தான் உங்கள இங்க வர சொன்னேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இத கேட்டு அங்க இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அதிர்ச்சி ஆகுறாங்க. அண்ட் போலீஸ் எல்லாருமே கேட்குறாங்க, "உங்களுக்கு எப்படி தெரியும்? வெண்பா அப்படிங்கிற அந்த குழந்தை இங்க தான் இருக்காளா? நீங்க பார்த்தீங்களா?" அப்படின்னு கேட்க, "ஆமா சார். அந்த குழந்தை இங்க தான் இருக்கு. இங்க தான் வந்து ரவுடி பசங்களும் இருக்காங்க. அவங்க இப்போ வந்து வேற பக்கம் அந்த குழந்தைய இங்க தான் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க. ஆனா கண்டிப்பா சொல்வேன் இந்த குழந்தை இந்த ஹாஸ்பிட்டல விட்டு போயிருக்காது." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "நீங்க சொல்றது உண்மதானா?" அப்படின்னு மல்லி கேட்க, "ஆமா மேடம். நான் சொல்றது உண்மதான். உங்க குழந்தை என்கிட்ட வந்து உதவி கேட்டா. கண்டிப்பா என் அப்பா, அம்மா கிட்ட என்ன கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு சொன்னா. நானுமே நெறைய விஷயத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்க நம்பர் எடுத்து உங்களுக்கு நான் கால் பண்ணேன் மேம். உங்கள நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னது நான் தான். இந்த ஹாஸ்பிட்டல் நம்ம சுத்தி வளைச்சு தேடணும் அப்படின்னா, உங்க பொண்ணு எங்க இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியும் வந்து இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. வெண்பா எங்க இருக்கா அப்படிங்கிற விஷயத்த நம்ம உடனே தேடி கண்டுபிடிச்சாகணும் அப்படிங்கிற மாரி சொல்ல, இத கேட்டு அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல மத்தவங்க வந்து, இங்க பாருங்க நீங்க லீகலான பெர்மிஷன் இல்லாம இப்படி ஹாஸ்பிட்டல் எல்லாம் வந்து தேடக்கூடாது. இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு பேடான ஒரு இதா மாறிரும். ஹாஸ்பிட்டல்ல நெறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. நீங்க போயிட்டு இந்த மாரி ஒவ்வொருத்தவங்க கதவையும் தொறந்து பார்க்குறது அப்படிங்கிறது சரியில்ல அப்படின்னு சொல்லும்போது, மல்லி வந்து சொல்றாங்க, "நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற இவங்களே சொல்றாங்க, என் பொண்ணு இங்க தான் இருக்காங்க. அவள கடத்திட்டு வந்த ரவுடி பசங்களும் இங்க தான் இருக்காங்க" அப்படின்னு. அப்போ நீங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன வேல பார்க்குறீங்க? ரவுடி பசங்க எல்லாத்துக்குமே நீங்க தான் வந்து இது பண்றீங்களா? அப்படிங்கிற மாரி மல்லி கேட்க, "நீங்க என்ன மேடம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க பார்க்குறது எங்களோட பேஷண்ட்ஸ்க்காக மட்டும் தான். மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது" அப்படின்னு சொல்ல,
அந்த போலீஸும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து, "இங்க பாருங்க, நீங்க எதுவுமே வந்து பிரச்சனை பண்ணாம அமைதியா நின்னீங்க அப்படின்னா, இவங்க குழந்தைய நாங்க தேடி கண்டுபிடிச்சு அந்த ரவுடி பசங்களுக்கு தண்டனைய குடுத்துருவோம். அத மீறி நீங்க ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தீங்க, அப்போ உங்களுக்கும் அந்த கடத்தலுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு, உங்க ஹாஸ்பிட்டல் மேல தான் நாங்க கேஸ் போடுவோம். அத நீங்க பார்க்கறதுக்கு ரெடியா?" அப்படின்னு கேட்க, "ஐயோ சார்! அந்த மாரிலாம் எதுவும் பண்ணிறாதீங்க சார்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்போ பேசாம நீங்க அமைதியா இருங்க. உங்களுக்கு ஏதாவது அந்த குழந்தைய பத்தி தெரிஞ்சா, கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. எனக்கு எதுவும் தெரியாது சார் அப்படிங்கிற மாரி அந்த பொம்பள வந்து சொல்லிர்றாங்க. அப்போ பேசாம ஓரமா நில்லுங்க. எங்கள எங்க வேலைய பார்க்க விட்டா மட்டும் போதும். அப்படிங்கிற மாரி அந்த டாக்டரும் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லிர்றாங்க. ஸோ அந்த மல்லி வந்து நர்ஸ் கிட்ட சொல்றாங்க. என் குழந்தைய நீங்க பார்த்தீங்களா? என் குழந்தைய எங்க வச்சிருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்ல, தெரியும் மேடம். வாங்க நான் போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்கனவே நம்ம வெண்பாவ வச்சிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த வார்டுல போய் பார்க்குறாங்க. அந்த வார்டுல போய் பார்த்தா யாருமே வந்து இல்ல. இங்க தான் மேடம் வந்து உங்க குழந்தைய வச்சிருந்தாங்க. ஆனா நீங்க வர்ற விஷயத்த எப்படியோ கேள்விப்பட்டுட்டு, ஸோ வேற இங்க இங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல வேற ஏதோ ஒரு ரூம்ல தான் அந்த குழந்தைய மறைச்சு வச்சிருப்பாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா நம்ம தேடினோம் அப்படின்னா, கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா, இத விட்டு அவங்க வெளியில போறதுக்கு வாய்ப்பில்ல அப்படிங்கிற மாரி அந்த நர்ஸு சொல்றாங்க. ஸோ, நம்ம மல்லி வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. கைக்கு வந்து நம்ம வெண்பா கிடைச்சிருவா அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருந்தா, மறுபடியும் தூரமா போய்க்கிட்டு இருக்காளே! இன்னைக்கு நம்ம விடவே கூடாது. என்ன ஆனாலும் சரி, வெண்பாவ கண்டுபிடிச்சு நம்ம கையோட கூட்டிட்டு போய் தான் ஆகணும். வெண்பாவ மிஸ் பண்ணிறவே கூடாது அப்படின்னு நம்ம மல்லி ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா வந்து இருக்காங்க. அந்த ரூமையே சுத்தி முத்தியும் வந்து பார்க்குறாங்க. அப்போதான் ஒரு விஷயம் நம்ம மல்லிக்கு தென்படுது. வெண்பா கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு டாலர் மாரி இருந்திருக்கும். அந்த டாலர் அங்க வந்து கிடக்குது. ஸோ அந்த டாலர் பார்த்தீங்க அப்படின்னா, மல்லி தான் வெண்பாவுக்கு வந்து குடுத்துருப்பாங்க. அண்ட் அந்த டாலர பார்த்தோனே பார்த்தீங்கன்னா, வேகமா போயிட்டு அத வந்து எடுக்குறாங்க. இந்த டாலர் என் பொண்ணோடது சார். நான் இது என் பொண்ணு வெண்பாவுக்கு நான் வந்து ஆசையா போட்டு விட்டது. இந்த டாலர் இங்க கிடக்கு பாருங்க. அப்போ இவங்க சொன்னது உண்மதான். என் பொண்ண இங்க தான் வச்சுட்டு இருந்திருக்காங்க. இப்போ இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் எங்கேயோ என் பொண்ணு இருக்கா. சார் தயவு செஞ்சு ப்ளீஸ் சார் என் பொண்ண எப்படியாவது கண்டுபிடிச்சு என்கிட்ட குடுத்துருங்க அப்படின்னு சொல்ல, நீங்க கவலைப்படாதீங்க மேடம். நம்ம இந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா வந்து தேடலாம். எங்க இருந்தாலுமே உங்க பொண்ண இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சே ஆகுறோம். நீங்க பதட்டப்படாதீங்க அப்படிங்கிற மாரி சொல்ல, அந்த நர்ஸுமே வந்து வாங்க மேடம் நம்மளும் வேற பக்கம் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஸோ மல்லி அதுக்கப்புறம் அந்த போலீஸ் எல்லாருமே வந்து ஒவ்வொரு ரூமா போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த வேலனுக்கு வந்து பயங்கரமான கோவம் அந்த நர்ஸு மேல. இந்த நர்ஸு பார்த்தீங்க அப்படின்னா, எவ்ளோ கேவலமான ஒரு காரியத்த பண்ணிட்டாளே! இப்படி கூட இருந்தே நம்மளுக்கு கழுத்தறுத்து விட்டுட்டாளே! ச்சே! இந்த மல்லிக்கு வந்து ஃபோன் பண்ணி போலீஸ வர வச்சுட்டாளே! இப்போ நம்ம எப்படி இங்கேருந்து தப்பிக்கிறது? இந்த குழந்தைய எப்படி நம்ம வெளியில கொண்டு போறது? யாருக்கும் தெரியாம இவள வெளியில கூட்டிட்டு போயே ஆகணுமே! இல்லன்னா பெரிய பிரச்சனை ஆயிருமே! அப்படின்னு வேலன் ஒரு பக்கம் நினைக்க, இந்த பக்கம் இவங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்பவே பரபரப்பா வெண்பாவ வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வெண்பாவும் ரொம்ப நம்பிக்கையா இருக்கா. எப்படியோ மல்லி அம்மா வந்து நம்மள இன்னைக்கு காப்பாத்திட்டு கூட்டிட்டு போயிருவாங்க. இதுக்கப்புறமும் நம்ம இவங்க கூட இருக்க போறதில்ல அப்படின்னு நம்ம வெண்பாவும் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா நினச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் உண்மையிலேயே நடக்குமா? இல்ல நடக்காதா? அப்படிங்கிறது இனிமே தான் தெரியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு.